ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஃபுட் கேலி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 3 வகையான பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் துவரம் பருப்பு. இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய போகிற சட்னி பார்த்திங்கன்னா 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். பாருங்கள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. கொஞ்சமாக புளி, அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா அரை மூடி அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடாகட்டும். பேன் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு பருப்புமே 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த எல்லா பருப்பையும் பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆயில் எதுவும் சேர்க்காம நம்ம பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையுமே நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். 3 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ கடைசியாக இதில் தக்காளி சேர்த்து கொஞ்சமாக வதக்கலாம் லைட்டாக. தக்காளி கூடவே மீதி இருக்க பொருளையும் நம்ம சேர்த்துடலாம். புளி, நம்ம எடுத்து வச்சுருக்க புளியும் சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு இதையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நம்ம இப்போ செய்கிற சட்னி பேர் பார்த்திங்கன்னா பருப்பு சட்னி. இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது வித்தியாசமான சட்னி செய்யணுன்னா இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தாளிக்கிறதுக்காக அடுப்பில் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய், அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சட்னி கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வித்தியாசமான பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அபிஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.